பேஸில் சால்வென்ட்ஸ் இருக்குன்றனால எத்தனை வாட்டி நீங்கள் மெல்ட் பண்ணாலுமே அது உங்களுக்கு திருப்பி திருப்பி ஹார்ட் ஆகிடும், சோப்பாக மாறிடும். மெல்ட் அண்ட் போர் எல்லா பேஸுக்குமே எடுத்துட்டு தான் நம்ம ஆக்டிவ்ஸ் ஆட் பண்ணணும். ஆக்டிவ்ஸுங்கிறது என்ன பெனிஃபிட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவ்ஸ். இப்போ ஆரஞ்சுன்றனால மெல்ட் அண்ட் போர் சோப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரைஸிங் மினிமம் வந்து ஒரு 60 rupeesலேருந்து. மெல்ட் அண்ட் போருங்கிறது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான். உள்ளுக்குள்ள வந்து நீங்கள் 30 ஃப்ளேவர் 40 ஃப்ளேவர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து ஸ்கின் டைப்புக்கு பொறுத்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம், லிக்கரைஸ் ஆட் பண்ணிக்கலாம், காஃபி ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம மோல்டுலேருந்து தான் நம்ம ஃபார்முலேஷனை பில்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஒரு மெல்ட் அண்ட் போர் சிம்பிள் ஆரஞ்ச் சோப் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி நம்ம இங்கே வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். யோகலட்சுமி மேம் நமக்கு வந்து ஆரஞ்ச் சோப் செஞ்சு காட்டுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் மெல்ட் அண்ட் போர் சோப் பேஸ் எடுத்து நாங்கள் மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களோட மோல்டுக்கு தகுந்த மாதிரி பேஸ் எடுத்து நாங்கள் மெஷர் பண்ணிக்கிறோம். மேம் பேஸ்னால் அது என்ன ப்ராடக்ட்? இந்த பேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஹாட் ப்ராசஸ் மெத்தட் அப்படின்றதுலேருந்து வருது. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கிளிசரின் மட்டும்தான் இருக்குது. ஸோ வாங்குறப்பவே லைக் இந்த மாதிரி ஒரு சாலிட் இதில் கிடைக்குமா? சாலிட் நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் நம்மளே செஞ்சுருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த பேஸுங்கிறது நம்ம செஞ்சு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்மளே செஞ்சுருக்கோம். பட் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த பேஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதில் ஜென்ரலாக எஸ்எல்எஸ் எஸ்எல்எஸ் இல்லாத பேஸ் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து அவங்க ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ண போகிறாங்க. இது ஹைட்ரேஷன் பர்பஸ்க்காண்டி. எதை வந்து நம்ம மெல்ட் பண்ணாலும் அதில் வாட்டர் இவாப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த இவாப்ரேஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி ரோஸ் வாட்டர் அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இந்த பேஸை இப்போ மெல்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேஸில் சால்வென்ட்ஸ் இருக்குன்றனால எத்தனை வாட்டி நீங்கள் மெல்ட் பண்ணாலுமே அது உங்களுக்கு திருப்பி திருப்பி ஹார்ட் ஆகிடும், சோப்பாக மாறிடும். ஸோ இதில் தான் உங்களுக்கு கிளென்சிங் எஃபெக்ட் அண்ட் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது சோப்புன்றனால அதை அடிக்கக்கூடாது, லைட்டாக தான் அவங்க மிக்ஸ் பண்ணணும். ஸோ டபுள் பாயிலிங்கில் தான் நாங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது ஹீட்டிங்க்கு மேக்ஸிமம் எவ்வளோ மினிட்ஸ் வந்து தேவைப்படுங்க? இதில் டைம்ன்றது இல்லை. சோப்பை பொறுத்த வரைக்கும் மெல்ட் அண்ட் போர் சோப்பை பொறுத்த வரைக்கும் அது எப்போ வந்து லிக்விட் ஃபார்ம் வருதோ அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். ஸோ இந்த டிகிரிஸ் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து இப்போது இந்த சோப்பு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இது ஆரஞ்சு சோப், ஸோ இது எந்த ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? ஆரஞ்சில் வந்து சிட்ரிக் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின்னுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிஹெச் பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். இது எல்லா ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை? அதான் காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க மேம், சிட்ரிக் ஆசிட் இருக்க சோப்ஸ் வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்பாங்கல்ல. சிட்ரிக் ஆசிடுங்கிறது கிடையாது. இது ஆரஞ்சில் இருந்து சிட்ரிக் கண்டென்ட் கிடைக்குது நமக்கு. ஸோ இதில் சிட்ரிக் ஆசிட் கிடையாது. ஸோ ஃபேஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜருங்கிறது ஃபஸ்ட்டு இந்த பேஸும் ரோஸ் வாட்டரையும் சேர்த்து வந்து மெல்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ மெல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெல்ட் அண்ட் போர் எல்லா பேஸுக்குமே எடுத்துட்டு தான் நம்ம ஆக்டிவ்ஸ் ஆட் பண்ணணும். ஆக்டிவ்ஸுங்கிறது என்ன பெனிஃபிட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவ்ஸ். இப்போ ஆரஞ்சுன்றனால நம்ம ஆரஞ்ச் பேஸ்டு ஆக்டிவ்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரோஸ் பண்ணுறீங்கன்னா ரோஸ் பேஸ்டு பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆரஞ்ச் சோப் அப்படிங்கிறனால நேச்சுரல் ஆரஞ்சுமே நாங்கள் வந்து ட்ரைட் அண்ட் டீஹைட்ரேட்டட் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுவும் போடுறப்ப உங்களுக்கு அந்த லுக்கும் நல்லா கிடச்சிரும். ஸோ இது கம்பல்சரி போடணும்னு கிடையாது, பட் அந்த ஆரஞ்சு லுக்குக்காண்டி இது வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஆரஞ்சு வந்து லைக் அந்த பீசஸ் அப்படியே இருக்கு, இது வந்து ஆட் பண்றப்ப எப்படி இருக்கும்? பவுடர் ஃபார்ம்ல இருக்குமா இல்ல வந்து இதே மாதிரி? இல்ல, நாங்க இப்போ லுக்குக்காண்டி டீஹைட்ரேட்டட் ஆரஞ்சஸ் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறோம், சும்மா 1-2 வந்து ஆட் பண்றதுக்கு. ஆனா இது வந்து நீங்க சோப் உள்ள போட்டு ஃபைன் மிக்ஸ் பண்ணனும்னா நல்ல ஆரஞ்சு ஃபைன் டீஹைட்ரேட்டட் பவுடர்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சுல எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இது டபுள் பாயிலிங்கிறனால உங்களுக்கு ரொம்ப வந்து மெல்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு அந்த தண்ணி சுட்டாலே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மெல்ட் ஆகிடும். ஸோ இதோட அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆக்டிவ்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம அதர் ஆக்டிவ்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஸோ ஒரு சோப்புக்கு லைக் ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த கலர் மட்டும் அதுவும் நேச்சுரல் கலர் அப்படின்றனால சோப்பில் அழகாக மிக்ஸ் ஆகி கொடுத்துரும். நமக்கு தேவைப்படுற அந்த டிண்டட் ஆஃப் ஆரஞ்சு கிடச்சிரும் இதில். ஸோ இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சோப் மோல்டில் அசெம்பிள் பண்ணிடலாம். இது வந்து சிலிக்கான் மோல்டு. ஸோ இதில் லுக்குக்காண்டி நம்ம ஆரஞ்சு வைக்கிறோம், பட் இது கம்பல்சரி கிடையாது. ஸோ நமக்கு லுக்குக்காண்டி தான் வைக்கிறோம். ஸோ அது ஆரஞ்சுன்ற ஃபீல் இருக்கணுன்றக்காண்டி. ஸோ எப்போவுமே என்ன இன்க்ரீடியன்ஸ் வைக்கிறீங்களோ கீழே வச்சு தான் நீங்கள் அது போர் பண்ணணும். இதில் ஃப்ரெஷ் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒன்லி ட்ரை டீஹைட்ரேட்டட் அது மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதில் ஏர் பபிள்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காண்டி நீங்கள் ஐதர் ஹேர் ட்ரையர் இல்லைனா வந்து ஐபிஏ யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோப் அப்படியே வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணி உடனே கூட யூஸ் பண்ணிடலாம் நீங்கள். மேம் இப்போ இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸிங்? இப்போ நம்ம மெல்ட் அண்ட் போர் சோப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரைஸிங் மினிமம் வந்து ஒரு 60 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன பெனிஃபிட்ஸ் அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 95, 105 அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் வந்து சேல் பண்ணுற ப்ரைஸிங் இருக்கும். மேம் இப்போ மற்ற ஃப்ளேவர்ட் சோப்புக்கும் இந்த மெல்டட் போர் சோப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, மெத்தட் டிஃப்ரென்ஸ் தான். மெல்ட் அண்ட் போருங்கிறது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான். இதில் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் 30 ஃப்ளேவர் 40 ஃப்ளேவர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து ஸ்கின் டைப்புக்கு பொறுத்து. இப்போ வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம், லிக்கரைஸ் ஆட் பண்ணிக்கலாம், காஃபி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆக்டிவ்ஸாக நீங்கள் மாற்றி வேறு வேறு சோப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் இது மெல்ட் அண்ட் போர். பட் இது மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கோல்ட் ப்ராசஸ் இருக்குது, நான் இன்யோச் பார்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு விப்டு க்ரீம் இருக்குது. இந்த மாதிரி வேறு வேறு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த மெத்தட். மேம் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃபைனலி ஒரே ஒரு கொஸ்டின். லைக் இப்போ ஒரு பார் பண்ணீங்க, ஸோ இதுக்கு வந்து எல்லாமே எந்த அளவுக்கு எடுத்தீங்க? ஓகே, அதுதான் நம்ம ஃபார்முலேஷன் அப்படின்றது தான் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சரு. ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம மோல்டுலேருந்து தான் நம்ம ஃபார்முலேஷனை பில்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்போ இது வந்து ஒரு 80 கிராம்ஸ் மோல்டு, அதனால 80 கிராம்ஸ்க்கு தேவையான சோப் பேஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ 80 கிராம்ஸ்க்கு நீங்கள் 1% வரைக்கும் எசென்ஷியல் ஆயில்ஸ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு 1% போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து பவுடர்ஸ் எடுக்கிறீங்கன்னா 2% வரைக்கும் பவுடர்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த நம்ம யூஸ் பண்ண ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி ஹைட்ரேட்டிங் இன்கிரீடியன்ஸ் இன்னொரு 1% போட்டுக்கலாம். ஸோ இந்த பர்சன்டேஜ்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோப்லேருந்து வர அதர் எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிரும்.